கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 3வது நாளாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விசைத்தறி தொழிலாளர் நலன் காக்க ஜவுளி உறுப்பினர்கள், விசைத்தறியாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மின் கட்டண உயர்வு, கூலி உயர்வு பிரச்சனை, சட்ட பாதுகாப்பு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முன்தினம் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இந்த போராட்டம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் சார்பு தொழிலும் முடங்கியுள்ளது. மேலும் நாளொன்றுக்கு சுமார் 35 கோடிக்கு மேலாக வர்த்தகம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2வது நாளாக நேற்று விசைத்தறி உரிமையாளர்கள் காலைவற்றை வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்தனர். தற்போது 3வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தம் தொடர்கிறது. இதனால் விசைத்தறி கூடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.